வணக்கம், நான் இன்ஜினியர் பாலமுருகன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிருக்கோம். இது மொத்தம் 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ். இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த கீழே வந்து ஒரு செப்டி டேங்க் போட்டிருக்கோம். இது வந்து பயோ செப்டி டேங்க் வித் எவாபரேட்டரோட போட்டிருக்கோம். இதனால என்ன ப்ளஸ்னா, இது வந்து தண்ணியை டைரெக்டாகவே எவாபரேட் பண்ணிடும். அதனால் வந்து நீங்கள் டேங்க் அள்ளணுன்ற தேவை இருக்காது. வாங்க. நான் இந்த வீடில் ஃபுல்லாகவே வந்து நிலம் வந்து தேக்கிலே பண்ணியிருக்கோம். இது வந்து வீட்டுக்காரவங்க கேட்டாங்க, எங்களுக்கு கஸ்டமைஸ்டாக இதே மாதிரி வேணும், சாமி படம் வச்சு வேணும்னு கேட்டாங்க. அதே மாதிரி இந்த டபுள் டோர் வேணும், அந்த டோரில் எங்களுக்கு ஒரு மயில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வீட்டுக்காரங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க கேட்டதுக்காக நம்ம அதே மாதிரியே இதில் பண்ணியிருக்கோம். 2 BHK ஹவுஸ். இதில் ஒரு ஹால், ஒரு டைனிங் ஸ்பேஸ், ஒரு கிச்சன் அண்ட் 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு பூஜை யூனிட் இருக்குது. இந்த வீட்டில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, வீட்டுக்குள்ளே ஸ்டேர் வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிருக்கோம். இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஹேண்ட்ரைல் வந்து சிஎன்சி கட்டிங்கில் எம்எஸில் பண்ணியிருக்கோம். இது இந்த டிசைனில் வீட்டுக்காரங்க கேட்டாங்க, அதுக்காக நாங்கள் இதை கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து டைரெக்டாக சன்ரைட் பண்ணுறதுக்காக ஒரு பர்கோலா பேட்டர்ன் பண்ணி அதிலிருந்து நேராக வெளிச்சம் உள்ளே வரும். ஆனால் இங்கே இருக்க ஹீட்டான ஏர் வெளியே போகிறதுக்கு சைடில் வந்து ஜன்னல் மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீட் ஏர் வெளியே போயிடும், சன்லைட் உள்ளே வரும். அப்படியே இது பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை யூனிட் பண்ணியிருக்கோம். பூஜை யூனிட்டில் வந்து ஒரு கிளாஸ் பேஸ்டு ஒரு டோர் ஒன்றும், உள்ளே வந்து சாமி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்லாட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு டிவி யூனிட் கேட்டாங்க. டிவி யூனிட் இது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் கூகுளிலேருந்து எடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை நாங்கள் அப்படியே பண்ணியிருக்கோம். இந்த ஹாலையும் டைனிங்கையும் பிரிக்கிறதுக்கு நாங்கள் வுட்லேயே ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம லைட்லாம் போட்டு பார்க்கும்போது இது கொஞ்சம் இன்னுமே நல்லா பெட்டராக வரும். கிச்சனை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து நம்ம கிச்சன்லேருந்து கொடுக்குறதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீட்டில் நாங்கள் இன்டீரியர் பண்ணியிருந்தாலும் இது எல்லாமே கஸ்டமைஸ்டாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்கோம். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே கடப்பா கல் இருக்கும், வெளியே மட்டும் டோர் பண்ணியிருக்கோம். கிச்சன் கம்ப்ளீட்டாகவே வந்து எல்லா ஃபிட்டிங்ஸும் இருக்கிற மாதிரி எல்லா ப்ரொவிஷன்ஸ்க்கும் சேர்த்தே பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வீட்டில் நாங்கள் எந்த பட்ஜெட்டில் இன்டீரியர் பண்ணோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆச்சரியம் பண்ணுவீங்க. டோட்டலாகவே இந்த வீட்டோட மொத்த இன்டீரியருமே நாங்கள் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே முடிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த வீடு வந்து ஒரு 2 BHKன்னு சொல்லியிருந்தோம்ல, 2 பெட்ரூம் இருக்குது. இதில் ஒரு பெட்ரூம் வந்து பெட்ரூம் வித் இந்தியன் டாய்லெட்டோட ஒரு அட்டாச் பெட்ரூமும், அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் வந்து பெட்ரூம் வித் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட கொடுத்துருக்கோம். இந்த எல்லா பெட்ரூம்லையுமே கபோர்டு வந்துடும். இந்த கபோர்டில் எல்லாத்துலேயுமே நாங்கள் உள்ளே வந்து கடப்பா ஸ்லாப் கொடுத்துருக்கோம், வெளியே டோர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்க்க ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும். பட்ஜெட் வைஸாகவும் பார்க்கும்போது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னாலும் இதுவுமே அதே கான்செப்ட் தான். 2 பக்கமுமே வந்து கபோர்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேலேயும் லாஃப்ட் ரெடி பண்ணி ஒரு சேந்தி, லோ ரூஃப் சேந்தி ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சேந்தி ஃபுல்லாகவே டோர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டோர் பார்த்தீங்கன்னா டாய்லெட் டோர் வந்து PVC டோர் போட்டிருக்கோம். என்ன பர்பஸ்னால் தண்ணி பட்டாலும் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுனால PVC போட்டிருக்கோம். வெஸ்டர்ன் டாய்லெட்டு 2 பெட்ரூம்லேயுமே வந்து நாங்கள் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளேயே வந்து வாஷ்பேஷன் யூனிட் கொடுத்துருக்கோம். இந்த வீடு மொத்தம் 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. கிளைண்ட் எங்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பேசிக் பிளான் தான் எங்கிட்ட எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிளைண்ட்டிட்ட சொன்னோம், இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம இன்டீரியர் பண்ணலைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அதை எப்படி பட்ஜெட்டாக பண்ணலான்னு நானும் கிளைண்ட்ஸும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இதை இன்டீரியரோடு சேர்த்து ஒரு ப்ரீமியம் வீடாகவே ரெடி பண்ணியிருக்கோம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. உங்களுக்கும் இதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல குவாலிட்டியில் வீடு கட்டணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.